ஒரு பேச்சாளர் இருந்தார். அவர் ஆப்பிரிக்காவில் ஒரு காட்டுக்கு போனார். அங்கே ஒரு ஆதிவாசிக கூட்டத்துக்கு பேச ஆரம்பித்தார். ஆதிவாசிகளோட மொழி இவருக்கு தெரியாதனால ஒருத்தர் மொழி பெயர்ப்பாளர் அவர் இவர் பேசுகிறத ஆதிவாசிங்க மொழிக்கு மாற்றி சொல்லுவார். இவர் ஒரு நகைச்சுவை சொல்ல ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சொன்னார். அவங்க யார் முகத்துலேயும் ஒரு சிரிப்பே காணோம். ஒரு 15-20 அப்படியே ஒரு அரை மணி நேரம் தாண்டி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க அசராமல் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மொழிபெயர்ப்பாளர் சொன்னார். அவர் ஏதோ ஒரு 4-5 வார்த்தை மட்டும் சொன்னார். அந்த கூட்டம் பூரா சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவர் உடனே அவர்கிட்ட கேட்டார், ஏன்பா நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன், அதை நீ ஒரு 4 வார்த்தையில் சொல்லி இப்படி சிரிக்க வச்சுட்டியே, அப்படி என்ன சொன்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், ஐயா உங்கள் கதை ரொம்ப பெருசாக இருந்தது, அவங்ககிட்ட இவர் ஜோக் சொல்கிறார் எல்லாம் சிரிங்க அப்படின்னு சொன்னால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னார். இவருக்கு கேட்டவொடனே ஆச்சரியமாக போயிடுச்சு. நம்மள பல பேர் இப்படி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் தினசரி நடக்கிற சில நகைச்சுவைகள் நம்ம வாழ்க்கையை ரசிக்கிறது கிடையாது. ஒரு போலித்தனமாக நம்ம ஒரு கெட்ட எண்ணத்தில், ஒரு பழி வாங்குகிற ஒரு உணர்ச்சியில், அந்த மாரி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நம்ம மனசை வாயை விட்டு நம்மளா இருக்கிறத நம்ம இழந்துடுறோம். ஒரு ஒரு சொல்லுவாங்க, ஒரு பிறந்த குழந்தை தான் வாழ்க்கையிலே இனிமையாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மனசுக்குள்ளே ஒரு கவலையுமே கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது, யார் மேலேயும் ஒரு வெறுப்பு அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுப்பு வச்சுட்டு வெளி வேஷமாக பேசுறது, வெளியில் ஒரு சிரிச்ச மாதிரி பேசுறது, இதெல்லாம் வச்சுட்ருக்கோம். அதனால் பிறந்த குழந்தை மாதிரி எப்போவுமே நம்ம சந்தோஷமாக யாருக்குமே கெடுதல் நினைக்காம இருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கைங்கிற அந்த பயணம் ரொம்ப ஒரு அருமையானதாக இருக்கும்.